எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தூதரை காட்டிலும் மேலானவர் என்கிறதை குறித்து எபிரேய ஆசிரியர் அன்றைக்கு குழம்பிக் கொண்டிருந்த யூதர்களுக்கு அறிவிக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் மேலானவர், தூதர்களுக்கெல்லாம் மேலானவர், தூதர்கள் கீழானவர்கள் என்று சொல்ல வேண்டியிருந்தது என்றால், இயேசு கிறிஸ்து இங்கு மனிதனாக வந்தபோது அவர் தம்முடைய நிலைமையிலிருந்து கீழிறங்கி வந்தார். அதை பார்த்த யூதர்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைமையில் இருந்தார்கள். அதை காட்டிலும் தூதர்கள் தான் வல்லமை உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து மனிதர், அவர் தன்னைத்தானே கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாதவராக சிலுவையில தொங்கக்கூடிய நிலைமையில் இருந்த மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் எப்படி கடவுளாக முடியும்? அவர் தூதர்களை காட்டிலும் கீழானவர் என்கின்ற எண்ணத்திலே இருந்தார்கள். ஆகவே கிறிஸ்தவத்துக்கு வந்த யூதர்களை கூட இப்படி குழப்பக்கூடியவர்கள் இருந்தார்கள், குழம்பினவர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாக அநேகர் இருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் தான் அவர் இந்த காரியத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து ஏன் தூதர்களை காட்டிலும் சிறியவராக்கப்பட்டிருந்தார் என்பதை குறித்து எழுதுகிறார். மனிதனை படைக்கும் போது தேவதூதரை காட்டிலும் சற்று சிறியவனாகத்தான் படைத்தார். ஆனால் அவனுக்கு எல்லா அதிகாரமும் ஆளுகையும் கொடுத்தார். அவனுக்கு ஒரு ராஜாவாக முடிசூட்டி வைத்திருந்தார். ஏன்? தேவதூதர், அதாவது தேவதூதர்களை காட்டிலும் சிறியவர் மனிதன் என்றால் வல்லமை அளவிலே தேவதூதர்களுக்கு என்று சில வல்லமைகள் காணப்படுகிறது. ஆனால் மனிதன் அதை காட்டிலும் குறைந்த அளவிலே தான் படைக்கப்பட்டான். ஆனால் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிற அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. வேதாகமத்திலே சொல்லும் போது தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்பார் 1 கொரிந்தியர் புத்தகத்திலே. அப்போ அந்த அளவிற்கு ஆண்டவர் மனிதனை தேவதூதர்களை காட்டிலும் சிறியதாக படைத்திருந்தாலும், ஆனால் அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கக்கூடிய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6:3 தான் சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று சொல்லி. அப்ப தேவதூதரை காட்டிலும் சிறிய அளவிலே மனிதன் படைக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அவனை காட்டிலும் அவனையே நியாயம் தீர்க்கக்கூடிய அளவிலே அல்லது ஆட்சி செய்யக்கூடிய அளவிலே ஆண்டவர் மனிதன் வைத்திருக்கிறார். அப்போ மனிதன் தேவதூதரை காட்டிலும் சிறிய அளவிலே சிறிதாக காணப்படுகிறான் அல்லவா? இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை மீட்கும்படியாகத்தான் வருகிறார். அப்படி மனிதனை மீட்கும்படியாக இந்த மனிதனுக்காக மனிதர்கள் சார்பாக மனிதர்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். அப்படினால் இயேசு கிறிஸ்து அதே தேவதூதனை காட்டிலும் சிறியவராக வந்தார் என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அதைத்தான் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு, அப்போ மனிதர்களுடைய பாவங்களுக்காக அந்த தண்டனை, மரணம், நித்திய மரணம், அந்த தண்டனையிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்கும்படியாக, அந்த தண்டனையை அவர் அடையும்படியாக, மரணத்தை ருசி பார்க்கும்படியாக, டேஸ்ட் பண்ணும்படியாக, கடவுளாக அப்படியே இருந்தால் கடவுளுக்கு மரணமே கிடையாது. ஆகவே மனிதனாக தேவதூதர்களை காட்டிலும் அந்த சிறிய அளவிலே தேவதூதரை காட்டிலும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மனிதனை போல மாறினார். தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலாகி முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் தேவதூதரை காட்டிலும் அவர் சிறியவராக்கப்பட்டிருந்தார். யாருக்காக? ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதர்களின் சார்பிலே இந்த மனிதர்களுக்காக அந்த மனிதர்கள் ருசிக்க வேண்டிய மரணத்தை இவர் ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த நிலைமை இயேசு கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் சிறியவராக்கப்பட்டிருந்தார் என்கிறதான் இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறது. மற்றபடி நீங்கள் நினைக்கிறது போல இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் சிறியவர் அல்ல. அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் உண்மையிலே கடவுள். அவர் மனிதர்களுக்காக சிறியவராக்கப்பட்ட நிலைமையில இங்க வந்தார் என்கிறதான் அவர் சொல்லுகிற காரியம்.
ஏனென்றால் ஏன் அப்படி சிறியவராக்கப்பட்டிருந்தார், மனிதர்களைப் போல மாறினார், கடவுள் என்கின்ற அந்த இடத்தை விட்டு மனிதர்களைப் போல மாறினார் என்று சொல்லும்போது, ஏனென்றால் 10ஆம் வசனம், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறதற்கு அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அப்ப தேவனுக்கு எது ஏற்றதாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துவது, உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது. அதாவது உபத்திரவங்கள் துன்பத்தை பூர்ணமாக கொடுத்து அது நிமித்தமாக அந்த மனிதர்களுடைய பாவத்திற்கான நிவர்த்தியை இங்கே செய்வது. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது எதற்காக? அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. தம்மாக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்குனவர் தேவன் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு, காரணம் அந்த மகிமை தேவன் மகிமையிலே படைத்தார், அந்த மனிதன் மகிமையை இழந்து விட்டார். ஆகவே அந்த மனிதர்களை மறுபடியும் மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படி என்றால், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இங்கே சொல்லப்படும் போது இந்த வசனத்தை சில தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவர் யார்? கடவுள், இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள், அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள். இவர்கள் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். யார் மூலமாக உண்டாயிருக்கிறார்கள்? பிதாவாகிய தேவன் மூலமாக உண்டாயிருக்கிறார்கள். அப்போ இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு அதை தமிழ் வேதாகமத்தை மாத்திரம் படித்து அப்படியே புரிந்து கொண்டால் எப்படி என்ன நேரிடும்? இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டார்களோ அதே போலத்தான் பரிசுத்தம் செய்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த ஒருவராலே உண்டாக்கப்பட்டார்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் உண்மை அப்படி அல்ல. இங்க எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்தம் செய்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய மனிதர்களும் ஒரே விதமாக காணப்படுகிறார்கள், உண்டாகி இருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து மனிதர்கள் எப்படி மாம்சம் ரத்தம் உடையவர்களாக காணப்படுகிறார்களோ அதை போல இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே வரும்போது இந்த மனிதர்கள் காணப்பட்ட அதே விதமாக அவரும் காணப்பட்டார். அதுதான் இங்கே சொல்ல வருகிற சரியான பொருள். அதை நாம் சில வேத மொழிபெயர்ப்புகளூடாக நாம் கண்டுகொள்ள முடியும். நாம் வேறொரு மொழிபெயர்ப்பில் படிக்கிறேன். தேவனே அனைத்தையும் படைத்தவர், அனைத்தும் அவரது மகிமைக்காகவே உள்ளது. 11ஆம் வசனம், மக்களை பரிசுத்தமாக்குகிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். எனவே அவர்களை தம் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் அழைக்க இயேசு வெட்கப்படவில்லை. அப்போ இங்க சொல்லும் போது ஒருவராலே உண்டாக்கப்பட்டார்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் எப்படி சொல்லப்படுகிறது? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரே வித சோர்ஸ் மூலமாக அவர்கள் ஒரே விதமாக காணப்படுகிறார்கள் என்கிறதை குறிப்பதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடி இயேசு கிறிஸ்துவும் உண்டாக்கப்பட்டவர் என்கிற பொருளை உடையதாக இதனுடைய மொழிபெயர்ப்பு இல்லை. இங்கே தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்த்தவருக்கு தெரியும் இது எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு சிலர் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு என்கிறதுனால்தான் அந்த விளக்கத்தை நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்புல இருந்து கூட உங்களுக்கு படிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11, தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுபவர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே, இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்கவில்லை. அதாவது சோர்ஸ் ஒன்றே. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க பூமியில மனிதராக வரும்போதும் ஏற்கனவே இங்க மனிதர்களாக இருக்கிறவர்களும் எப்படி ஒரே விதமாக இருக்கிறார்கள், ஒரே விதமான மாம்சம் ரத்தம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இங்கே வரும்போது அவர் ஏதோ ஒரு தூதனுக்குரிய மேனியிலே, தூதனுக்கு எப்படிப்பட்ட சரீரம் இருக்குமோ அப்படி வரவில்லை. எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிற இங்க பூமியிலே மனிதர்கள் இருக்கிறார்களோ அதே விதமாக வந்தார் என்கிறதை குறிப்பதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே விதமாக எப்படியான பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் யாவரும் ஒருவராலே உண்டாகிறார்கள். இது நிமித்தம் என்ன சொல்லப்படுகிறது? அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? கடவுள். அவர் இங்கே மனிதர்களை மீட்கும்படியாக மனிதராக வந்திருக்கிறார்.
இந்த பூமியிலே காணப்படுகிற மனிதர்களும் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரே விதம் தன்மையிலே காணப்படுகிறார்கள். தன்மை என்பது குணாதிசயம் அல்ல. குணாதிசயம் இன்றைக்கு மனிதர்களுக்கு இன்னும் கடவுளை போல மாறவில்லை. சரி, தன்மை, உடல் ரீதியிலான தன்மை, அந்த உடல் ரீதியான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், மனித சரீரத்துக்கு என்று ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், தூதர்களுக்குரிய சரீரத்துக்கு என்று சில வித்தியாசமான தன்மைகள் இருக்கும் அல்லவா? இப்ப இயேசு கிறிஸ்து இங்க பூமியில வந்தபோது மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படிப்பட்டவராகவே வந்தார். அப்போ இது நிமித்தம் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து மனிதர்களோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு வெட்கப்படவில்லை. ஒரு கடவுளாக அல்ல, மனிதராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு வெட்கப்படவில்லை. மட்டுமல்ல, கடவுள் மனிதர்களை சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. ஆகவே தான் மனிதர்களைப் போல வந்தார். வேடமிட்டு வரவில்லை, அப்படியே வந்தார். வேடமிட்டு வருவது என்பது வேறு. அவர் உண்மையிலே அப்படி வந்தார். வேடமிட்டு வருவதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இப்ப வேடமிட்டு வந்தால் அது ஒரு நடிப்பு. உண்மையிலே கடவுள் தான். கடவுள் தன்மையிலே, அதாவது கடவுளுக்குரிய எல்லா வல்லமைகளையும் பெற்றவராய், வேதனை கடவுளுக்கு எல்லாம் என்னது, அடிச்சா வைக்காது, அப்படித்தானே, தாகம் வராது. அப்போ அது ஆனால் என்னது, நடிக்கிறது. மனிதனை போல சும்மா நடிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. மனிதன் எப்படிப்பட்டவராக இருக்கிறானோ அப்படியே வந்தார். மனிதனுக்கு அடித்தால் வலிக்கும் என்றால் அவருக்கும் அடித்தால் வலிக்கக்கூடியவராகவே வந்தார். மனிதனுக்கு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் தாகம் எடுக்கும், ஆனால் கடவுளுக்கு தாகம் எடுக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு வாட்டி தாகம் ஏற்படும், பசி வரும், தூக்கம் வரும், களைப்பு வரும். இப்படி மனிதன் எப்படி பூமியில இருப்பானோ அதை போல வந்தார். மாறாக வேடமிட்டு வரவில்லை. ஏன்? மனிதர்கள் தாழ்வானவர்கள், தேவதூர்களை காட்டிலும் சிறியவராகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுங்க. உம்முடைய இதை குறித்து சில காரியங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து பயன்படுத்துகிறார். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்திலே நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். இது யார் சொன்னது என்றால் ஒரு சங்கீதக்காரன் சொன்ன வசனம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதம் புஸ்தகத்திலே 12ஆம் வசனம் 22:22 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே பட்ட அனுபவத்தினூடாக சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு பகுதி. அதை இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். ஏனென்று சொல்லுகிறேன். சங்கீதம் 22:22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இது தாவீது பாடின ஒரு சங்கீதம். அவன் என்ன சொல்லுகிறான்? உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து தேவனுடைய உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் காணப்படுகிறார். எப்படி தாவீது தன்னோடு மக்களை சகோதரராக பார்க்கிறாரோ, தாவீது பார்ப்பது மேலான விஷயம் கிடையாது. ஏன்? தாவீது மனிதன். அவன் யாரெல்லாம் மனிதர் என்று நினைக்கிறார், சகோதரன் என்று சொல்லுகிறான், அவர்களும் மனிதர்கள் தான். அப்போ இதே விதமாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். அதே சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருக்கிறார். அவர் கடவுளாகவே இருந்தாலும் இதே நிலைமையிலே தான் நான் உம்முடைய பிதாவுடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து உம்மை துதிப்பேன் என்கிற நிலைமையில் தான் இயேசு கிறிஸ்துவே காணப்படுகிறார் என்பதாக சொல்லுகிறார். அடுத்ததாக ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஏசாயா தன்னை குறித்து சொன்ன வசனத்தை, ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில தன்னை குறித்து சொன்ன வசனத்தை இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே
இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தை இது யார் சொன்னது என்றால் ஏசாயா சொல்லுகிறது. ஏசாயா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வழிவிலகி கெட்டு போகக்கூடிய சூழ்நிலையில கூட சொல்லுகிறார், நீங்க எப்படி வேண்டுமானாலும் போங்க, நான் எப்படி இருப்பேன், அவருக்கு கர்த்தருக்கு எதிர்பார்த்திருப்பேன், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். இதை ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நிழல் போலவும் இயேசு கிறிஸ்து ஒரு நிஜம் போலவும் இங்கே எபிரேய ஆசிரியர் காண்பிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில வந்தபோது ஏசாயா எப்படி அன்றைக்கு சொன்னானோ அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே வாழ்ந்தார். இப்படி தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், மனிதனாக, முழுமையான மனிதனாக. அவருடைய துன்பம், சிலுவை, மரணம் இது எல்லாவற்றிலும் தந்தையை நம்பி இருக்கிறவராக காணப்பட்டார். நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. இது ஏசாயா மற்றவர்களை நீங்கள் எப்படி வேண்டாம், இந்த சமூகம் எப்படி இருந்தாலும் நானும் என்ன கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் எப்படி இருப்போம், அடையாளங்களாகவும் சாட்சிகளாக இருப்போம் சொல்லி ஒரு தன்னுடைய குடும்பத்தை இன்க்ளூசிவ், அதாவது ஒரு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பண்பு காணப்படுகிறது அல்லவா ஏசாயாவுக்கு. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். எப்படி ஒரு உரிமையோடு என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கண்டிப்பாக அடையாளமாக இருப்போம் என்று சொல்ல முடிகிறது. அதை போல இயேசு கிறிஸ்துவோடும் சொல்ல முடியும். காரணம் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கடவுள் என்கின்ற ஸ்தானத்திலிருந்து செயல்படவில்லை, மனிதர்கள் என்கிற ஸ்தானத்திலே தான் இருக்கிறார். நானும் கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு சாட்சியாக இருப்போம். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவே கடவுள் தான். அப்படிப்பட்ட கடவுள் சொல்லுகிறார் தன்னை மனிதர் அந்த கடவுள் என்கின்ற இடத்திலே, பிதா இருக்கிற இடத்துல நின்று அடையாளப்படுத்தாமல் இங்க மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த மனிதர்கள் இருக்கிற இடத்துல நின்று அடையாளப்படுத்துறார். எப்படி ஏசாயா சொல்வது சரியாக இருக்கும், காரணம் ஏசாயா மனிதன், கடவுள். ஆனால் ஏசாயா எப்படி சொல்லுகிறாரோ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் அடையாளமாக இருப்போம் என்று சொல்வதை போல இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி அந்த எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்போ ஆகவே அவர் மனிதர்களை தம்முடைய பிள்ளைகளாக நினைக்கிறதுனால்தான் அவர்களை போல இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், மாம்சம் இரத்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் எப்படி இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். தேவதூதர்கள் அவர்களுக்கு ஏற்ற ஒரு மேனியோடு இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அவர்களை பிள்ளைகளாக பார்க்கிறார், தன்னோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வதால் அவரும் அவர்களைப் போல மாறினார். மனிதர்களுக்குரிய சரீரத்திலே மனிதர்களைப் போல மனிதனாகவே மாறினார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது? இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே மனிதனாக வந்தபோது, மனிதர்கள் சார்பிலே மனிதர்களுக்காக வந்தபோது ஆண்டவர் செய்த செயல் நிமித்தம் ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் ஏசாயா 53 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். எப்படி ஏசாயா சொல்லுகிறாரோ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி, அது ஏசாயா சொன்னதுதான். அது ஏன் இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்த முடியும் என்றால் அதற்கும் ஏசாயா விடை சொல்லுகிறார். ஏசாயா 53 11 53 முழுக்க இயேசு கிறிஸ்து இங்க மனிதனாக வந்து மனிதனை போல பாடுபட்டு மனிதர்களுக்காக பாடுபட்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சம்பவத்தை முடித்த பிறகு 11ஆம் வசனம், அவர் இயேசு கிறிஸ்து தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார்.
அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். யார் சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற காரியம், அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இயேசு பிதா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகரை பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி. அப்போ இந்த அடிப்படையிலே எல்லாரும் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக மாறுகிறார்கள்? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், அதாவது பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார், அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அநேகரை பங்காக கொடுப்பேன். அப்போ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பங்காக கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருப்போம்? அடையாளங்களாக, சாட்சிகளாக இருப்போம் என்கின்ற அடிப்படையிலே ஏசாயா சொன்னது இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று என்கின்ற ரீதியிலே தான் இங்கே எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அப்போ இதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தும் தான் மனிதர் சார்பிலே இருக்க விரும்புகிறார். மனிதர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி மனிதர்களை சகோதரர் என்று சொல்லுவதற்காக வெட்கப்படவில்லை. உண்மையிலே பொதுவாக ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள் தங்களோட அதே சமநிலையில் இருக்கிறவர்களோடு பழகுவதற்கு எந்த வெட்கமும் பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு சமுதாயத்திலே மதிக்கப்படாத கொடுமையான மனிதர்களோடு பழகும்போது அவர்களுக்கு ஒரு வெட்கம் இருக்கு. இவர்களோடு பழகணுமா? ஒரு இக்கட்டான சுற்று வேறு வழி இல்லாமல் அவர்களோடு பழக வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட ஒரு வெட்கத்தோடு தான் பழக வேண்டியிருக்கு. அல்லது அவர்களை தங்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள், அதற்கு ஒரு வெட்கப்படுவார்கள். ஒருவேளை சில உறவினர்கள் கூட, சில உண்மையில நடந்த சம்பவங்கள் கூட இருக்கிறது. ஒருவேளை பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் படித்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வருவார்கள், அல்லது படித்துக் கொண்டிருக்கிற இடத்துல அவர்கள் நல்ல ஸ்டேட்டஸோடு மக்களோடு பழகுவார்கள். அப்படிப்பட்ட இடத்துல பெற்றோர்கள் கொஞ்சம் பழைய ஆட்களாக இருப்பார்கள், அவர்களுடைய உடை நாகரிகம் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை அவர்களுடைய கல்லூரிய பிள்ளை பார்க்க போகணும் ஒரு ஆசை நிமித்தம் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ இந்த பெற்றோரை இவர்கள் தான் என்னுடைய பெற்றோர் என்று சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே சில பிள்ளைகள் இருப்பார்கள். ஏன்? ஸ்டேட்டஸ், நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பில்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். ஒருவேளை இவர்களோடு நாம் பழகுகிறோம் என்று பார்த்தால் இவர்தான் என்னுடைய அப்பா, இல்லை இவர்கள் தான் என்னுடைய உறவினர்கள், இவர்களே என்னுடைய சொந்தக்காரர்கள் என்று தெரிந்தால் எப்படி இது அங்கீகரிக்கும் என்று சொல்லி அவர்களை தங்களோடு கூட தங்களை சார்ந்தவர்கள், தங்களுடைய சகோதரர்கள், தங்களுடைய அம்மா அப்பா, தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எப்பொழுது அவர்கள் இவர்கள் ஒரு உயர்நிலையிலிருந்து அவர்கள் ஒரு கீழான நிலைமையில ஒரு அறிவுறுக்கப்பட அல்லது ஒரு கேடுகட்ட செயலை செய்தவர்களாக கூட இருக்கலாம். அது ஒரு வெட்கம் இருக்கு இவர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுள், மனிதர்கள் கேடுகட்டவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை சகோதரர் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படவில்லை, மனிதர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு வெட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னை மனிதன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவகுமாரன், தேவனுடைய குமாரன், தேவன். ஆனால் அவரை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரன், தாவீதின் சந்ததியில வந்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தீமோத்தேயுல கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. யார் அந்த மத்தியஸ்தர்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? மனிதராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷர் சார்பாக மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருக்கிறார் மனிதன். அப்போ கடவுளாகிய இயேசு கிறிஸ்து தன்னை மனிதர்களோடு கூட அடையாளப்படுத்த, மனிதர்களை சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. அவர் அதற்காக அவர்களைப் போல மாறினார். ஆகவே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். என்னது? அதே ஒரே விதமாக மாறுகிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே பயத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏன் அப்படியானார்?
மரணத்தினாலே பிசாசை ஜெயிக்கும்படியாக்கும், அழிக்கும்படிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே எப்படி பிசாசு அழிக்கப்படியும்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு காணப்படுகிறான். எப்படி? மனிதனில் பாவம் செய்ய வைத்து அவனுக்கு இங்க பூமியிலே மரணத்தை கொண்டு உருவாக்கி விட்டான். மனிதனுக்கு என்னது? மரணம் நிச்சயம். எந்த மனிதனும் எவ்வளவு நல்லது செய்யக்கூடிய மனிதனும் எப்படி? மரணம். ஏன்? காரணம், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த அளவுக்கு நல்லவனாக பூமியிலே மனிதனால் மாற முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னது? மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப பாவமே செய்யாமல் அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தி எந்த ஒரு மனிதனுக்கும் காணப்படவில்லை. அது மனிதனுடைய சுபாவம், இயல்பாக மாறிவிட்டது. அப்போ எந்த ஒரு மனிதனாலும் இந்த சாத்தானை ஜெயிக்க முடியவில்லை, சாத்தானை அழிக்க முடியவில்லை. கடவுள் நினைத்தால் சாத்தானை அழிக்க முடியுமா? முடியும். ஆனால் அதுல என்ன சிறப்பு இருக்கிறது? அவர் மனிதனாக வந்து சாத்தானை அழிப்பது, மனிதர் சார்பாக சாத்தானை அழிக்கிறது. ஒரு மனிதன் சாத்தானை தோற்கடிக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாகவே வந்தார். மனிதனாக வந்து மரணமடைந்து அந்த மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அந்த மரணம் அவரை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை. சாத்தான் அங்கே தோற்று போனான். சாத்தான் அவ்வளவு காலம் என்னது? எல்லாரையும் என்னது? அந்த மரணத்துக்கு உள்ளாக்குனா, அந்த இயேசு கிறிஸ்துவை அவனால் உள்ளாக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். எப்படி? இயேசு கிறிஸ்துடைய நீதி அவரை காப்பாற்றியது. இயேசு கிறிஸ்து மரித்தா, ஆனால் அவருடைய நீதி, அவர் எந்த தவறும் செய்யாமல் மரித்தார். அவர் நீதி பெற. அப்போ நீதியோடு இருக்கிற காரணத்தில் அவர் அந்த நீதி நிமித்தம் மரணம் அவரை வைத்திருக்க முடியாது. அதை தப்பித்தார். சாத்தானை அழித்து அது நிமித்தம் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறார். என்ன? இவ்வளவு காலம் மரண பயத்தினா எல்லாருக்கும் மரணம் 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 என்கின்ற பயம் இருக்கிறது அல்லவா? அந்த பயத்திலிருந்து விடுதலை, உங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை உண்டு. மரணத்தை நான் ஜெயித்தேன், உங்களையும் ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லி மரண பயத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்திலே மனிதராக நின்று அதை செய்து காண்பித்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும், ஜீவ வாழ்க்கை முழுவதும் மரண பயம்தான். செத்தால் என்னது? நரகம். அதை குறித்த பயம். ஆகவே பயந்து 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 வாழ்க்கை நாம் என்ன செய்து விடுவோம்? நாம் நரகத்துக்கு போய் விடுவோம். ஐயோ, நேற்று இது பண்ண போய் சுபச்சு, நரகம் தான். பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கிவிட்டார். ஒரு தவறும் செய்யாமல் நீதிபராக வாழ்ந்து, ஆனால் செய்யாத தவறுக்கு நீதிபராக வாழ்ந்தும் தண்டனை அனுபவித்த காரணத்தினால், செய்யாத தவறுக்கு, அப்ப நாம் செய்த தவறுக்கான தண்டனையாக அது மாறிவிட்டது. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதை போல நம் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து விதைக்கும்படியாக, அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல், இயேசு கிறிஸ்து தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. தேவதூதர்களும் தவறினார்கள், அவர்களுக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். யாருக்கு கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் சந்ததி என்றால் யூதர்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஆபிரகாமுக்கு கல்லுகளானதை கூட பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த சந்ததி கிறிஸ்துவை என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் விளக்கம் கொடுப்பார். அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலே சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு உதவியாக கை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேடுகிறவர்கள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனை விசுவாசித்து
அதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிறவர்கள் அவர்களுக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. இப்போ ஒரு பூமியிலே அன்றைக்கு பலிமுறைகள் இருந்தது அல்லவா? ஆசாரியன் பலி செலுத்தக்கூடியவனாக இருப்பார். இப்படி ஆசாரியன் பலி செலுத்தும் போது பல்வேறு நபர்கள் வருவார்கள், வந்து நான் செய்த பாவத்துக்காக இது பலி எல்லாம் சொல்லுவார்கள். அப்படிதானே? நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கேன், அதுக்கு பலி என்று சொல்லி தாங்கள் செய்த பாவத்திற்கான பலி, பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கான பலி எல்லாம் யார் மூலமாக நிறைவேற்றுவார்கள்? ஆசாரியன் மூலமாக தான் நிறைவேற்றுவார். இப்ப இந்த ஆசாரியன் எல்லாரும் அந்த பகுதி எல்லாருக்கும் இவன் இந்த தப்பு செஞ்சிருக்கான், இவன் இந்த தப்பு பண்ணிருக்கான்னு தெரியும். ஏன்னா பலி செலுத்த வர்றவங்க யார்கிட்ட தான் வருவாங்க? அந்த ஆசாரியன் கிட்ட தான் வருவாங்க. அப்படி வரும்போது அவர்களை பார்க்கின்ற இந்த ஆசாரியனுக்கு எப்படி இருக்காது? இந்த பாவம் செஞ்சியா என்று சொல்லி அவர்களை பார்க்கும்போது ஒரு பாவம் செஞ்சவர்களாக இந்த அற்ப குணம் இருக்காது, அற்பமாக எண்ணுகிற அந்த தன்மை இருக்காது. ஏனென்றால் ஆசாரியனும் என்னது? மனிதன். அவனுக்கும் தெரியும் நானும் இப்படிப்பட்ட பாவத்தை சீக்கிரவன் தான், ஆகவே இவன் இப்படிப்பட்ட பாவம் சீக்கிரத்திலே வியப்பில்லை என்று சொல்லி, அதாவது அவனும் மனிதன், ஆசாரியனும் மனிதனாக இருக்கிறபடியால் இன்னொரு மனிதன் நான் இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவம் செஞ்சிருக்கிறேன் சொல்ல வேண்டியதில்லை, இந்த பாவத்திற்காக கொண்டு பலி செலுத்த வரும்போது அவனை குறித்து அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம் இவனும் ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவும் அதே விதமாக மனிதனாக இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு, அப்போ இரக்கமுள்ளவராக இருக்கும்படிக்கு, அப்போ இயேசு கிறிஸ்து இப்ப நாம உதாரணத்துக்கு ஒரு லாஜிக் பேச்சு வழக்கு, கடவுளாக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கடவுளாகத்தான் இருந்தார். நம்ம இப்படி கூட பிளேம் பண்ணல. அவருக்கு என்ன, அவரு கடவுள், மனுஷனாக இருந்து பார்த்தா என்ன தெரியும் இந்த பூமியில எப்படி வாழ்றதுன்னு, இப்படி பிளேம் பண்ண முடியும் தானே? இல்லைன்னா நம்ம வந்து பார்த்து இந்த பூமியில என்னது, அவரு மனுஷனா வந்து இருந்து பார்த்து இருந்திருந்தா அவரு கடவுளே கூட என்னது தப்பு பண்ணிடுவாரு. இது ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி, ஒரு சிஎம் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ எடுக்கும்போது இடக்கு முடக்கா கேள்வி, நீங்க இது பண்ணீங்க அது பண்ணீங்க அப்படி அது கவிழ்க்கு மதமாக கேள்வி கேட்கும்போது, நான் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா ஒரு நாள் என் சீட்ல வந்து இருந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி என்ன பண்ண முடியும்? நம்மளும் சொல்ல முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்ல முடியாது. அவர் நமக்கு ஒப்பாக மாறினார். பாவ ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்து ஒரு அந்நியப்பட்ட நிலைமையில நின்றுட்டு நம்மை டீல் பண்ணவில்லை. நம்மை குறித்து முழுமையாக புரிந்து கொண்டு நமக்காக ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கும்படியாக, இரக்கம் உள்ளவராக உண்மையுள்ளவராக நமக்காக பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆசாரியனாக இருக்குவதற்கு ஏதுவாக அவரும் நம்மை போல ஒருத்தராக மாறினார். நம்ம என்ன கடவுளை பார்த்து எல்லாம் கேட்க முடியாது. நீங்க என்ன மனுஷனா இருந்து பார்த்துதான் ஒரு நாள் என் பொறுப்புல என் இடத்துல வந்து இருந்து பாருங்கன்னு சொல்ல முடியாது. அவர் அப்படி இருந்தார். அப்போ ஒப்பாக வேண்டி இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே, அப்போ அவர் மனுஷனாக இருந்தார். அப்ப மனுஷனுக்கு என்ன சோதனை வரும், எந்தெந்த விதங்கள்ல சோதனை வரும்னு எல்லா மனுஷனுக்கும் தெரியும், தனியா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அப்போ அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டது, அவர் சோதிக்கப்பட்டா பாடும் பட்டார். அதே போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்.
அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு இதுல அகப்படாமல், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு மனிதன் ஒரு ஒரு கொடிய பிரச்சனையில ஒரு துன்பத்தின் வழியாக கடந்து போகிறார் வைத்துக் கொள்ளும். நான் அந்த துன்பத்தையே பார்த்ததே இல்லை, அது என்ன எது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்னது அவங்களுக்கு இதெல்லாம் லேசு லேசுன்னு சொல்றது ஈஸி. இப்ப நீங்க இருக்கீங்க, ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு துன்பமான இக்கட்டான சுச்சுவேஷன்ல நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க. நான் அப்படிப்பட்ட துன்பத்தை கேள்வி கூட பட்டது கிடையாது. நான் பிறந்ததுல இருந்தே எப்படி ஒரு கோல்டன் ஸ்பூன்ல அந்த உல்லாசமா இருக்கிற ஒரு மனிதன். நான் நீங்க எப்படி புலம்புறீங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ எனக்கு இவ்வளவு துன்பம், எனக்கு அது என்னது பெருசா தெரியாது. இதெல்லாம் இதென்னடா ஒரு இது ஜாலியா இப்படிதான் நான் பேச முடியும். இப்ப நீங்க நினைப்பீங்க நம்மள மாதிரி அனுபவிச்சிருந்தா தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிதான். ஆமாவோ இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது ஆறுதலாக சொன்னாலும் அது எஃபெக்டிவா இருக்காது. இப்ப நீங்கள் ஒரு அந்த அளவுக்கு துன்பம் அடைந்திருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையினூடாக போறீங்க, ஒரு சோதனையினூடாக பயணிக்கிறீங்கன்னா, அதே விதமான பிரச்சனைகளை கடந்த ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது நீங்க ஃபீல் பண்றது வேற மாதிரி இருக்கு. அந்த பிரச்சனைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம தான் ஒரு உங்ககிட்ட சும்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை விடுப்பா அப்படின்னு சொல்றதாகட்டும், உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றதாகட்டும், அது சரியாக இருக்காது. அப்படித்தானே? அது அது இன்டென்ஷன் சரியாக இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டார், அவர் தாமே பாடுபட்டார். ஆதலால் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சோதனைக்கு உட்பட்டாலும், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் பாடுபட்டாலும் அவர் உதவி செய்ய வல்ல, அவருக்கு அந்த உதவி செய்யக்கூடிய தகுதி இருக்கிறது, அந்த இரக்கம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. காரணம் அவருக்கு தெரியும் அது அந்த பெயின் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். காரணம் அவர் அதை நேரடியாக அனுபவித்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் உண்மை தவறாமல் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததுக்கான ரீசன் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு மனிதனாக இருக்கிறார், பாடுபட்டார், துன்பப்படுகிறார், மனிதனை போலவே காணப்படுகிறார், அதனால அவர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு மனிதர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஏன் அவர் நம்மளை போல மாற வேண்டியிருந்தது? நமக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படியாக நம்மை போல மாற வேண்டியிருந்தது. இரண்டாவது, அவர் நம்மை சகோதரராக பார்க்கிறார். அவர் கடவுளாக இருந்தாலும் நம்மை அவரை போல நம்முள் ஒருவராக அவர் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். ஆகவே அவர் நம்மை போல நாம் மாம்ச ரத்தம் உடையவர்களாக நம்மை போல மாற வேண்டியிருந்தது. பலி செலுத்தக்கூடிய பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கிறான்? இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். காரணம் அவனுக்கு தெரியும் மனிதன் அனுபவிக்கிற பிரச்சனை. அவனுக்கு என்னது, ஒரு பலி செலுத்த வர்றவனை பார்த்து அவனுக்கு கோபம் வராது, பரிதாபம் தான் வரும். காரணம் அவன் அதே சிச்சுவேஷன்ல கடந்து போயிருப்பான். இயேசு கிறிஸ்துவும் அதை போல பரிதாபப்படக்கூடிய இரக்கம் உள்ள ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கு. அவர் தாமே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாடுபட்டும் இருக்கிறார். ஆகவே பாடுபடுகிறவர்களுக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது. இதற்காகத்தான் அவர் மனிதராக மாறினார், மனிதராக மாற வேண்டி இருந்தது. மற்றபடி அப்படி மனிதராக மாறிவிட்டார் என்கிறதற்காக அவர் கடவுள் இல்லை, அவர் தேவதூர்களை காட்டில் குறைந்தவர் என்றெல்லாம் நீங்கள் எண்ணலாமா என்கிறதா அங்கே அந்த ஆசிரியருடைய எபிரேய ஆசிரியருடைய கேள்வியாக இருக்கு. தொடர்ந்து அடுத்த வாரத்தில்